गाइस நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம சுகா அண்ட் ஆரமோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் செகண்ட் லவ் இட்ஸ் ஓகே. ஸ்டோரி போற போக்குல போயிடலாமா? அண்ட் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எஃப்எஃப் குள்ள போலாம். எஃப்எஃபோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. வெளியே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. காதில் ஹெட்ஃபோனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அப்படியே கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸோட அந்த மழையை ரசிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. வெளியே சில்லுன்னு காற்று, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த சீனரியே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பஸ் ஒரு டவுனில் என்டர் ஆகுது. அந்த டவுனுக்குள்ளே வந்த உடனே ஒரு பையன் எல்லோ கலர் ரெயின் கோட் போட்டுட்டு பஸ்ஸு கூடயே ஓடி வந்துட்டுருக்கான். நீங்க அவனை பார்த்துட்டு, இவன் என்ன தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கான், வழுக்கி இழுக்கு விழ போறான். ஐயோ கம்பி, டேய் கண்ணு தெரியாதவனே கம்பிடா, உன் ஹுடிய கொஞ்சம் நல்லா நவுத்திட்டு பாருடா அப்படின்னு கத்துறீங்க. அவன் டக்குன்னு சுதாரிச்சுட்டு கம்பியை விட்டு நவுந்துடுறான். நவுந்தோடனே நீங்க, அப்பாடா இந்நேரம் முட்டி செத்து போயிருப்பான், என்ன ஆள் இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பஸ் அப்படியே ஸ்டாப்பிங்ல நிக்குது. அந்த பையன் டக்குன்னு பஸ்குள்ள ஏறிடுறான். உங்களுக்கு அவ்வளோதான் அள்ளு இல்லை, செமையா பயந்துடுறீங்க. ஐயோ இவன் என்ன பஸ்குள்ள வரான், செத்தோம், காதில் விழுந்திருக்குமா நம்ம திட்டினது, கடவுளே கம்பின்னு சொல்லியிருக்கலாம், ரொம்ப ஓர பேசிட்டோமே ஐயோ அப்படின்னு பயத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் டக்குன்னு உங்களை நோக்கி தான் வரான். நீங்கள் அவ்வளோதான் கல்ப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. வந்தவன் உங்களுக்கு பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துட்டு கம்முன்னு சாப்பாடை திறந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, என்ன இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், நம்ம தான் தப்பா அசியம் பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றான்ற மாதிரி திரும்புறீங்க. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு வேணுமான்ற மாதிரி கேட்கறான். உங்களுக்கு பயமாயிடுது. டப்புன்னு வேணான்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிடுறீங்க. இப்போ நீங்க போக வேண்டிய உங்களோட ஸ்டாப்பிங் வந்துருச்சு. நீங்க போயிட்டு இறங்குறீங்க. கூடவே அவனும் இறங்குறான். மழையும் விட்டுருச்சு. அவனை இப்பதான் பாக்குறீங்க. ஹுடிய கயிட்டான். பார்த்தா நம்ம சுகா தான். பாதி வெட் ஹேர்ல சூப்பரா இருக்கான். நீங்க பார்த்தோன்னே ஃபிளாட் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் அவன் பார்த்துட்டு, என்ன அப்படி பாக்குற, இதுக்கு முன்னாடி ஒரு பையனையே பார்த்தது இல்லையா அண்ணா? இல்லைண்ணா பார்த்துக்கேன், சும்மா தான் பார்த்தேன், சாரிண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் பேர் என்ன? எதுக்கு? இல்லைல்ல, பார்த்து போடா எரும மாடு கண்ணு தெரியாதவனேன்னு கத்துனியே, அதான். என்னை எந்த பொண்ணும் இந்த மாதிரி பேசினதில்ல, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு நம்மளை திட்டிருக்கா, அதான் என்ன பேர்னு கேட்கலான்னு. பேருண்ணா? என் பேரும் பையண்ணா. சாரி, நீங்கள் ஹுடி போட்டிருந்தீங்க, கண்ணில் தெரியலன்னு நினச்சிக்கிட்டேன், அங்கே கம்பி இருந்தது அதனால தான் கத்துனேன், சாரிண்ணா. அதுக்குன்னு கத்துவியா ரோட்ல கண்ணு தெரியாதவனே அப்படி இப்படின்னு? என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? அண்ணா சாரிண்ணா, நான் வேணும்னே கத்துல, உங்களுக்கு தெரியலன்னு நினைச்சேன், அதனால தானே, சாரிண்ணா. உன்னை விட மாட்டேன் இரு. நீ இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிற, உன்னை பிரின்சிபல்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். அண்ணா அண்ணா வேணா, நான் பிரின்சிபல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஓ அப்படியா, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதா? சரி, எந்த கிளாஸு? 12th B. 12th Bயா? நம்ம கிளாஸு. சரி சரி, இந்தா இந்த பேக்கை பிடி. என்னது? புடி, அடே வா, பின்னாடியே வா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பாக்கெட்ல கை விட்டுக்கிட்டு ராஜா மாதிரி போயிட்டு இருக்கான். நீங்க அவன் பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க. நேரா போய் 12th B வாசல்ல நின்றுட்டு கையை நிறுத்துறான். நீங்க என்னன்ற மாதிரி பாக்குறீங்க. இதுக்கு மேல நீ போய்க்கோ சரியா அப்படின்னு பேக்கை டக்குன்னு புடுங்கிட்டு வரட்டா அப்படின்ட்டு போயிடுறான். நீங்க அவனான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஆள் இவன், வந்தான், திட்டினான், பேக்கை கொடுத்தான், பின்னாடியே வர சொன்னான், பேக்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். இதை அவன் அங்கேயே பண்ணிருக்கலாமே ச்சே அப்படின்ட்டு உள்ள போயிட்டு உங்க ஃப்ரெண்டோட ஐக்கியமாயிடுறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களோட சாரும் வந்துடுறாங்க. வந்தவர் ஸ்ட்ரெயிட்டா, அப்புறம் பசங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க, இந்த வருஷம் எல்லாரும் 12th பாஸ் ஆயிடணும், அதனால எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காராம தனித்தனியா போய் படிக்கிற பிள்ளைங்களா நல்ல பிள்ளைங்களா உட்காருங்க பார்ப்போம். தனித்தனியா உட்காரணுமா? என்ன பெரி? ஏய் விடு விடு, ஒன்றும் இல்லை, சார் அப்படிதான் சொல்வாரு, ஆனால் அவர் அப்படி கிடையாது, விடுறி. நான் இப்படி சொல்லுவேன் ஆனால் செய்ய மாட்டேன்னு நிறைய பேர் பேசுறது என் காலை கேட்குது. அதனால நானே இப்போ எல்லாரையும் மாற்றி மாற்றி உட்கார வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் ஆர்டர், நீங்கள் உட்காரு நீங்கள் உட்காருன்னு சொல்லி எல்லாரையும் மாற்றி மாற்றி உட்கார வச்சுட்டு இருக்காரு. அதில் உங்கள் ஆர்டர் லாஸ்ட்டு. நீங்கள் லாஸ்ட் ரோவில் போய் தனியாக உட்காந்துக்கிறீங்க. பெரி வந்து உங்களுக்கு பக்கத்து ரோல நடுவில் உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து அப்படியே அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. அப்போ டக்குன்னு யாரோ உங்கள் கிளாஸ்குள்ளே என்டர் ஆகிறாங்க. நீங்கள் யாருன்ற மாதிரி பார்த்தா சுகா தான். உங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ உங்கள் சார், வாங்க சார், இதான் நீங்கள் ஸ்கூலுக்கு வர டைமா?
அது சார் சாரி சார், மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, நான் ட்ரெஸ் போட்டு வெளியே வந்துட்டேன் ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு. எங்கே மழையில் நனைஞ்சிருவோமோன்னு வெயிட் பண்ணிட்டு வந்தேனா, அதான் லேட் ஆயிடுச்சு சார். நீ காரணம் சொல்கிறது மட்டும் இன்னும் மாறவே இல்லை. உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ சார் உங்கள் எல்லார்கிட்டேயும், ஸ்டூடெண்ட்ஸ் இது மின்யோங்கி உங்களோட சீனியர், போன வருஷம் 12th ஃபெயில் ஆயிட்டாரு, அதனால திரும்பி உங்கள் கூட படிக்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சீனியரா, சீனியர் கிட்டே வம்பிழ்த்திருக்க வையன், கடவுளே என்ன பாடுபடுத்த போகிறானோ, ஐயோ அமைதியாக உட்காந்துருக்கலாம் பஸ்ஸில், உனக்கு வாயிடு தேவடி ஐயோ அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு சார், எல்லாரையும் நான் தான் தனித்தனியாக உட்கார வச்சுருக்கேன், ஒன்றையும் நான் தான் உட்கார வைப்பேன், போன டைம் மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு ஓப்பி அடிச்சுட்டு போகக்கூடாது, புரியுதா, அடுத்தடுத்து நகரணும் லைஃப்பில். அதனால நீ என்ன பண்ணுற, ஒயன் உனக்கு பக்கத்தில் யார் வருவா, காலியாக இருக்குது? எனக்கு தெரியல சார். சரி ஓகே, அங்கே யார் வந்தாலும் பரவாயில்ல, யூங்கி அங்கே போய் உட்காரு, வயன் நல்லா படிப்பா, அவள் உனக்கு சொல்லித்தருவா. நான் சொல்லி தரணுமா, என்னவர் ஏன் தலையில் கட்டுறாரு, ஐயோ அப்படின்னு பதட்டமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அதை சார் பார்த்துட்டு, பயப்படாத உன்னோட சீனியர் தான், இவன் என்ன ஒன்று திட்டினாலும் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன். யூங்கி அப்பெல்லாம் பண்ண மாட்டான், நல்ல பையன். நல்ல பையனா, அப்புறம் ஏன் ஃபெயில் ஆனானா? யூங்கி நீ போய் உட்காருப்போ. ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்ட்டு வந்து பொத்துன்னு உங்கள் பக்கத்தில் பேக்கை வைக்கிறான். நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் கிட்ட வந்து, பூனைக்குட்டியே. பூனைக்குட்டியா? யாரு? நீ தாண்டி பூனைக்குட்டி, என் பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி வந்தியே, நான் சீனியர்ன்றதை எதிர்பார்க்கல நீ. சத்தியமா இல்லை சீனியர், சாரி. அண்ணா வேற இதில் போட்டனா, சாரி சீனியர் சாரி. ஓகே பரவாயில்ல, இப்போ லஞ்ச் பிரேக் அடிச்சிடும்ல, அப்போ நேராக கேன்டீன் போயிட்டு எனக்கு ஒரு பர்கர் ஒரு கோக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, சரியா? சீனியர் என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை சீனியர். காசு இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே இவங்கெல்லாம், வாங்கிட்டு போய் வாங்கி கொடு, எனக்கு தெரியாது அப்படின்னு ஹாயாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறான். சாரும் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே லஞ்ச் பிரேக் வருது, பெரிக்கிட்ட அவங்க அங்கன்னு காசை வாங்கி எப்படியோ அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துட்றீங்க. அவன் அதை சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்குடி, சூப்பராக இருக்கு, நான் கூட எத்தனையோ போய்ட்டு வாங்கி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி இல்லை, நல்லாயிருக்கும், பொழைச்சிக்குவ பூனைக்குட்டி. சார் என்னையே பூனைக்குட்டின்னு கூப்பிடுறீங்க? நீ மட்டும் என்ன சீனியருங்கிற, அண்ணாங்கிற, சாருங்கிற, என்னை ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றியா? எப்படி கூப்பிடணும்? எனக்கு சுகான்னு கூப்பிட்டா பிடிக்கும், நீ அப்படியே கூப்பிடு. சுகாவா? ஆமாம் சுகா தான், என்ன சேவேஜ் கிங் சுகா அது மாதிரி நிறையா கூப்பிடுவாங்க, நீ அப்படியே என்னை கூப்பிடு. சரி சுகா. குட் கேர்ள் அப்படின்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்களுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அதுக்கும் மேலே துடிக்கிறா பெரி, அவன்கிட்ட ஏதாவது கேட்கலாமான்ற மாதிரி. பட் நீங்கள் கண் காட்டிகிட்டு இருக்கீங்க வேணாம் அப்படின்னு. ஸோ அப்படியே ஸ்கூல்லாம் ஓவர் ஆகுது. ஈவினிங் நீங்கள் பெரி கூட சைக்கிள் தள்ளிட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ பின்னாடி, பூனைக்குட்டியே. ஐயோ இவனா? வயன் எதுக்கு நீ பயப்படுற? அமைதியாரு, நான் பேசிக்கிறேன், அவன் வந்தானா. பெரிய பெரிய உனக்கு அவனை பற்றி தெரியாது பெரிய, அவன் என்ன வேணா பண்ணுவான், அவன் சீனியர்டி சும்மா இரு பெரிய. நீ எதுக்கு பயப்படுற? நீ ஏதாவது அவன்கிட்ட வம்பிழ்த்தியா? வம்பா? நான் என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல. அப்புறம் என்ன, பயப்படாத, அவன் வந்து பேசினா நான் பேசிக்கிறேன். பெரிய ப்ளீஸ், பிரச்சனை ஆகிடு போகுது, நீ சும்மா இரு அப்படின்ட்டு சொல்கிறா. அவன் நேராக அவங்கள்ட்ட ஓடி வந்துட்டு, பூனைக்குட்டியே ஒன்று என்ன சொன்னேன்? என்ன சீனியர் சொன்னீங்க? சுகான்னு கூப்பிட சொன்னல. சொல்லுங்க சுகா, என்ன சொன்னீங்க? போகும்போது பாய் சீனியரோ பாய் அண்ணாவோ என்ன சொன்னேன்? அப்போ பாய் சீனியர்னு சொன்னேன். இனிமே அப்படி சொல்லக்கூடாது, புரியுதா? பாய் சுகான்னு சொல்லணும். என்ன பாய் சுகா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க நெத்திலே தட்டிட்டு, டீ கப்பு நீ என்ன அவள் ஃப்ரெண்டா? ஆமாம் ஃப்ரெண்டு தான், என்ன இப்போ? இங்கே படுறா துமுறா பேசுது அப்படியே வச்சனா. என்ன சீனியராக இருந்தால் மிரட்டுவீங்களோ? நாங்களும் இந்த வருஷம் சீனியர் தான், 12th, நம்மளாம் ஒரே கிளாஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்றா டீ கப்பு பேசுது, கபரு டே வாயிலே மிதிச்சேன்னு வச்சுக்க, பின்னாடி வழியாக உன் போனி டெய்லு உருண்டு ஓடிடும், சொல்லிட்டேன். அடிப்பீங்களா? என்ன சீனியர் நமக்குள்ள? தள்ளிடுறி. சரி
ஓகே பூனைக்குட்டி கிளம்பு, பாய், மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் நடந்து போயிடுறான். நீங்கள் விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. பெரி கிட்ட என்னமோ பெரிய ஹீரோயின் மாதிரி பேசுன டயலாக்ஸ் எல்லாம் எங்கே போச்சான்? நான் என்ன பண்ணுறது, அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. அவன் வேறு அடிப்பான், குத்துவான், கொள்ளுவன்றான். நான் என்ன பண்ணுவேன்? அதே பையன் தான் எனக்கும். அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, புரிஞ்சுக்கோ. சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறீங்க. இப்படியே கொஞ்ச நாள் உங்களை சுகா டீஸ் பண்ணுறதும் நீங்கள் அவனுக்கு பயப்படுறதுமா போகுது. அப்படியே உங்களுக்கும் பெரிக்கும் சுகாக்கும் ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகிடுது. நீங்கள் 3 பேரும் நல்ல ஃப்ரெண்டாகிடுறீங்க. ஒரு நாள் நீங்களாம் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போது சார் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே, அதனால் பிரின்ஸிபல் மேம் சர்க்குலர் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓகே கொடுங்க பசங்களா. கம்மிங் 25th நமக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் டே. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கிவ் யோர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாரு. அப்போ டக்குன்னு சுகா அவங்கக்கிட்ட, உணவுட்டி எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் டீம் எல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன். இந்த ஃபுட்பால் டீம் பசங்களை எனக்கு யாரும் தெரியாது. விளாடணுன்னு ஆசையாக இருக்குது, பட் என்ன பண்ணுறது? ஏன் சுகா நீங்கள் போய் விளாடுங்களே. இப்போ தானே சொன்னேன், என் டீம் எல்லாம் போயிட்டானுங்க. அதுவும் இல்லாமல் அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு, அதனால் அவனுங்க கூட நான் விளாடுவேன். இவனுங்களை யாரும் எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் நான் போனாலே சீனியர்னு ஓடுறானுங்க. நான் என்ன பண்ணுறது? சுகா நீங்கள் போய் முதல்ல இந்த பசங்களோட மிங்கிள் ஆகுங்க. இப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் போய் மிங்கிள் ஆகிட்டு அந்த டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, அப்புறம் நீங்கள் விளாட்லாம். சொல்கிறது ஈஸிமா, செய்கிறது கஷ்டம். நீ முதல்ல வாயை மூடிட்டு எனக்கு இந்த சம சொல்லிக் கொடு. சொன்னாலும் திட்டுறீங்க, சொல்லனாலும் திட்டுறீங்க, நான் என்ன தான் பண்ணுறதா? எதே அப்படின்னு அவன் பார்க்குறான். நீங்கள் கம்முன்னு உட்காந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போ சார் வந்து சுகா கூப்பிட்டு விடுறாங்க. நீங்கள் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து சுகா வந்து தான் அவர்கிட்ட கேட்குறீங்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வரீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன்ல, நான் ஃபுட்பால் டீமில் போன வருஷம் இருந்தேன்னு, அதனால் இந்த வருஷமும் விளையாட சொல்கிறாங்க சார். சூப்பர், நான் சொன்ன கேட்கல. இப்போ சார் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டு தான் ஆகணும், விளையாடுங்க. உங்ககிட்ட தான் சொன்னல பூனைக்குட்டி, எனக்கு விளையாட முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு டச் விட்டு போயிடுச்சு ஒரு வருஷம். ஸோ கஷ்டம். பரவாயில்ல, நீங்கள் விளையாடுங்க. முதல்ல நீங்கள் விளையாண்டிங்கன்னா தான் நீங்கள் எப்படி விளையாடுறீங்கன்னு தெரியும். அப்புறம் என்ன டச் விட்டு போயிடுச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலைன்னா நீங்கள் தான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்ற. ட்ரை பண்ணி பார்க்கவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பெரி வந்துடுறா. வந்துட்டு, சீனியர் விளையாட போகிறீங்களா அண்ணா? ஆமாம் விளையாட தான் போகிறேன். என்ன கேமு? ஃபுட்பாலு. ஃபுட்பாலா? சூப்பர் சூப்பர், விளையாடுங்க. நானும் வேணும், உங்களுக்கு சேரப் பண்ணுறோம். நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும் பண்ணி. சீனியர் நீங்கள் முதல்ல போய் விளையாடுங்க சீனியர், கண்டிப்பாக உங்களால் முடியும். அதான் நானும் சொல்கிறேன் சுகா, நீங்கள் போய் விளையாடுங்க. சரி 2 பேரும் இவ்வளோ சொல்கிறீங்க, இப்போ விளையாண்டுருவோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே அந்த டோர்னமெண்ட் நாளும் வருது. சுகா கிரவுண்டுக்குள்ளே வந்ததும் ஃபுல் ஆடிட்டோரியமே சுகான்னு சேரப் பண்ணுறாங்க. சுகா இதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். பிகாஸ் நீங்கள் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவீங்க. நீங்கள் தான் சுகா இந்த மாதிரி எங்களோட ஃப்ரெண்டு, நீங்கள் எல்லோரும் அவங்கள சேரப் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் நடுவில் நின்றுட்டு சேரப் பண்ணிகிட்ருக்கீங்க. கூடவே பெரியும் தான். சுகாவுக்கு உங்களை பார்த்துட்டு ஒரு ஏஞ்சல் ஃபேரி டெய்ல் ஃபீல் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் சுகா சூப்பராக விளையாடுவீங்க, நீங்கள் சூப்பர், சுகா தி கிரேட் சூப்பர் ஹீரோ, சுகா ரொனால்டோட தம்பி, அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு சிரிக்கிறதா இல்லை விளையாடுறதான்ற கன்ஃபியூசிங் ஸ்டேட்லேயே அவன் விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு வழியாக மேட்சும் ஜெயிச்சிடுறாங்க. சுகா ரொம்ப ஹாப்பி. ஜெயிச்ச உடனே மொத்த டீமுமே சுகாவை தூக்கி கொண்டாடுறாங்க. நீங்கள் அவ்வளோதான் இங்கே குதிச்சிட்டு இருக்கீங்க. சுகா அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே கேம்லாம் ஓவர் ஆகி எல்லாரும் போகிறாங்க. சுகா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர வரைக்கும் நீங்களும் பெரியும் வெளியே வெயிட் பண்ணுறீங்க. அப்போ சுகா வந்துட்டு, சுகா சூப்பராக விளையாண்டிங்க தெரியுமா, வேற லெவல். அப்படியே டீமை என்னமா டேக்கிள் பண்ணி கொண்டு போனீங்க தெரியுமா, வேற லெவல். அதுலேயும் நான் செகண்ட் பாயிண்ட் போட்டிங்களே, ஐயோ ஹோல் ஆடிட்டோரியமே சுகான்னு சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க, வேற லெவல். நான் சொன்னல சூப்பராக விளையாடுவீங்கன்னு. ஆமாம், உன்னால தான் எனக்கு விளையாண்டேன். ஆக்சுவலி உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னை மோட்டிவேட் பண்ணி விளையாட வச்சேன். எனக்குலாம் யார் ஃப்ரெண்ட் இருக்கா, என்னோட மேட்ச் பார்க்கலாம் யார் வருவா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஹோல் ஸ்கூலே ஆடிட்டோரியமில் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீயும் பெரியும் எனக்கு சேர் அப் பண்ணிங்களே, வேறு லெவல். அதனால தான் என்னால் மேட்ச் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சுகா நீங்கள் விடுங்க, வாங்க போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நீங்கள் சுகா கையை பிடிச்சிக்கிறீங்க, அந்த சைடு பெரி சுகா கையை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நடுவில் சுகா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் ட்ரீட்டு 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 வைங்க. ட்ரீட் தானே, என்ன வேணும்? சீனியர் ஃப்ரைட் சிக்கன். இது ஒன்று தின்றதுலே இருக்கும். என்ன பெரி? அப்புறம் என்ன பண்ணுறது, ட்ரீட்னா தானே சாப்பிட்றதுக்கு. அவ சொல்கிறது கரெக்டு தான். எங்களை ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் நல்லா சாப்பிட்றோம். ரொம்ப நாள் ஆச்சு சுகா, ப்ளீஸ். சாப்பாடு தானே, வாங்க செத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சாப்பிட போகிறீங்க. ஸோ 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ அப்படியே எக்ஸாம்ஸ் வருது. எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க 3 பேரும். அப்போ சார் ஒரு நாள் உங்ககிட்ட, இங்கே பாருமா வயன், சுகா போன வருஷம் ஃபெயில் ஆகிட்டான், அதனால தான் இந்த வருஷம் திரும்பி படிச்சிருக்கான். இந்த வருஷமும் அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம் சார், நானும் இதை நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம் சுகாக்கு. போன வருஷம் என்னாச்சு சார், ஏன் சுகாவால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல? போன வருஷம் சுகாவோட வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைமா, அவங்க அம்மா சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா, அவங்க அம்மா அவங்களே பேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் இறந்தும் போயிட்டாங்க. அவங்க அப்பா அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. அவங்க அப்பா எங்கே இருக்காருன்னே இப்போ தெரியல எங்களுக்கு. சுகா மட்டும்தான் தனியாக இருக்கான். உனக்கு தெரியுமே, 6 o'clock மேலே அவன் யார்கிட்டையுமே பேச மாட்டான், இது பண்ண மாட்டான். ஆமாம் சார், நாங்களும் நிறைய இடத்துக்கு கூப்பிடுவோம், வரமாட்டாங்க. அதான் 6 o'clock மேலே அவன் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்காம்மா. அவன் வேலை, ஸ்டடீஸ், அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு கனவு. சார் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு இது ஒன்றுமே தெரியாது சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் தான் அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும். அவன் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலே புரிஞ்சுக்குவாம்மா, நல்ல ஸ்டூடெண்ட். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவன் பாஸ் ஆகிடுவான். கண்டிப்பாக சார், இந்த வருஷம் சுகா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க. ஓகேம்மா, உங்களை நம்பி தான் இருக்கேன். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. உங்களுக்கு மைண்டை ஃபுல்லாக சுகா எப்படியாவது பாஸ் பண்ணிடணுன்னு தான் தோணிகிட்டே இருக்குது. நீங்கள் சுகா கிட்டே போய் உட்காடுறீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு இன்னசென்ட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்புறம் போன குட்டி, என்ன சாப்பிட்றதுக்கு எதாவது வேணுமா, பர்கர் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணும் சுகா, நம்ம படிக்கலாமா? படிச்சுட்டு தானடி இருக்கேன். பெரி எங்க ஆளே காணும்? அவளுக்கு வீட்டில் ஏதோ வேலை இருக்குன்னு சீக்கிரமாக போயிட்டா. நம்ம மட்டும் எனக்கு படிக்கணும். ஓகே, ஆனால் எனக்கு 6 மணிக்கு மேலே இருக்க முடியாது படிக்கிறதுக்கு, கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில். என்ன வேலை? அது அது பார்ட்டி போகணும், கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன் சுகா என்கிட்டயே போய் சொல்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு 1 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம். ஏன் எங்ககிட்ட சொல்லணும்னு தோணல உங்களுக்கு? யார் சொன்னா? சார் சொன்னாங்க. எங்ககிட்ட சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி இல்லை பூனுக்குட்டி, எனக்கு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நானே என்னோடய லைஃப்பை பார்த்துக்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் வீட்டில் சொல்லி எனக்காக ஏதாவது பேசுவீங்க, காசு கேட்பீங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உனக்கே தெரியும்ல, நான் மற்றவங்கள்ட்டலாம் காசு கேட்க மாட்டேன். சரி, நாங்கள் அப்படி கிடையாது உங்கள்கிட்ட, ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, அதெல்லாம் விடு. எனக்கு இப்போ இந்த சம்ம சொல்லி தருவியா மாட்டியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அவன் சிரிச்சு உங்ககிட்ட பேசுகிறான். சிரிச்சு 2 பேருக்கும் வயிறே வலிச்சிருச்சு. அப்போதான் நீங்கள் யோசிக்கிறீங்க, எவ்வளோ பெயின் இருந்தாலும் உள்ளே வச்சுட்டு சிரிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக எல்லாருக்கூடயும் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. என்னன்னு தெரியல, அப்படியே அவரை ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் சால்வ் பண்ணுற விதம், அவனோட கண், அவனோட ஹேரு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அண்ட் தட்ஸ் த மொமெண்ட் யூ ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் சுகா. புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் சுகாவை. இப்போ அப்படியே டைம் 6 ஆகுது. நீங்கள் எழுந்து, சுகா டைம் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு வேலை இருக்குல்ல? ஆமாம், நானே கிளம்பணும்னு நினச்சேன். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே என்னை புரிஞ்சுக்குவேன், அதான். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்களும் கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்களோட தம்பி ஜேஹோப் வாசலில் நின்றுட்டு, எவ்வளோ நேரமாக நானும் வெயிட் பண்ணுறேன், நீ வந்தியா? என்னடா, ஏண்டா? நான் ரொம்ப நேரமாக உனக்காக வெயிட் பண்ணேன். அப்பா என்னை அடிச்சுட்டாங்க, என்னன்னு கேளு. ஏன் அடித்தாங்க? வா நான் கேட்குறேன் அப்படின்னு உள்ளே போகிறீங்க. பார்த்தா அவங்க அப்பா சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க, அவங்க அம்மா சமைச்சிட்ருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு, ஏன்ப்பா தம்பி அடிச்சிங்க? அவன் அழுகுறான் பாருங்க. நீ சும்மா இருமா வயன், அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணான்? நான் சோஃபாவில் பொத்துன்னு உட்காடுறேன், தலைவாணி கடியில் ஒரு பூனைக்குட்டி நசுங்கி போயிருக்கோம், ஜஸ்ட் மிஸ்ஸு. எத்தனை தடவை சொல்கிறது, பூனைக்குட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தால் கார்டன்லேயே வளர்த்துரு, இங்கே கொண்டு வராதுன்னு. வீட்டுக்குள்ளே விட்றான், அதான் அடித்தேன். அப்பா, அவனுக்கு தான் பெட்ஸ்னால் பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா.
அதான் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பான். என்னப்பா அதுக்கு போய் பிள்ளைய அடிச்சிட்டிங்க, பாவம் அழுகுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பிக்கு இதான் வேலை, டெய்லி ஏதாவது ஒரு பெட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறது தான். வீட்டுக்கு பின்னாடி நிறைய அனிமல்ஸ் வளர்த்துட்ருக்கான். நீங்களும் போய் அவங்க கூட உட்காந்து என்ஜாய் பண்ணுவீங்க அதெல்லாம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ரூம் ஜன்னலை யாரோ நாக் பண்ணுறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அள்ளு விட்டுருது. செம்மையாக பயந்துட்டு கையில் உங்கள் பாட்டியோட டாலர் எடுத்து வச்சுக்கிட்டு, பாட்டிமா நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றணும், ஐயோ யாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஒரு கயிறு உள்ளே வந்துடுது. நீங்கள் அவ்வளோதான் கத்திடுறீங்க. அப்போது மேலே சுகா வந்துட்டு, ஏ கத்தாதடி பூனைக்குட்டி கத்தாது, நான் தான் சுகா சுகா சுகா. என்ன சுகா நீங்கள், சீ எவ்வளோ பயந்துடும் தெரியுமா? ஏண்டி கத்துற? நான் தானே. சரி கத்தாத, காம்டவுன் உங்கள் அம்மா வந்துட போகிறாங்க, ப்ளீஸ் கத்தாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ டக்குன்னு ஜேஹோ போக ரூம்க்கு ஓடி வந்துட்டு, என்னாச்சு ஏன் கத்துன, ஏன் இப்போ கத்துன அப்படின்னு பார்க்குறான். ஜஸ்ட் மிஸ் சுகா பெட்டு கடியில் பூந்துடுறான். அப்போ நீங்கள், நான் கத்தலை, நான் பாட்டு பண்ணியா அப்படின்ட்டு கீழே போயிடுறான். நீங்கள் டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு சுகா மேலே உட்கார வச்சு என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ சுகா உங்ககிட்ட ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறான். அதை நீங்கள் என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் 80% மார்க் எடுத்தால் போதும், அவன் நினைக்கிற காலேஜில் நினைக்கிற கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உங்கள் ஸ்கூல் தான் அதை சுகாக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் குதிக்கிறீங்க, அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அப்போது சூப்பர், வேற லெவல், என்ன சுகா இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீட் வச்சுருக்கலாம்ல, சூப்பர் போங்க, வேற லெவல், ஐயோ என்ன பண்ணுறது? ஏ காம்டவுன் கத்தாத, உங்கள் அம்மா மேலே வந்துட போகிறாங்க. நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிகிட்டே வந்திருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இல்லை, உங்ககிட்ட சர்ப்ரைஸாக சொல்லணும் தான் அப்படி வந்தேன். சூப்பர், பெரிக்கிட்ட சொன்னீங்களா? பெரிக்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன். ஏன் 2 மணி நேரம் வந்து சொல்கிறீங்க? இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். பார்க்கணும் போல இருந்ததா? அப்போ சரி விடுங்க. சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் இன்னும் சாப்பிடல, இதோ போகிறேன். சரி, உங்ககிட்ட காட்ட தான் வந்தேன், பாய். சுகா பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு தடுக்கி விட்டுருது. ஸோ சுகா அவங்க மேலே வந்து பொத்துன்னு விழுந்துடுறான். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சைலன்ஸு. 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துக்குறீங்க. அப்போ சுகா என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை, பிகாஸ் நீங்களும் அவன் மேலே லவ்வில் இருக்கீங்க. அதனால் நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கிஸ்ஸு டீப்பாக போயிட்டுருக்கு. அப்போ டக்குன்னு 2 பேருமே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு தனித்தனியாக போயிடுறீங்க. அப்போ சுகா, சாரி ஒயன், எனக்கு என்னாச்சுன்னு தெரில, நான் கிளம்புறேன், பை அப்படின்னு போக போகிறான். அப்போ டக்குன்னு போய் பின்னாடி ஹக் பண்ணிக்கிட்டு, சுகா உங்ககிட்ட நானே சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் ஐ எம் ஃபாலன் இன் லவ் வித் யூ. சுகா, இனிமேல் உங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சுகா அவங்களை திரும்பி பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே 2 பேரும் பெட்டுக்கு போகிறீங்க. எஸ், நீங்கள் நினைக்கிறது தான் அது நடக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் மட்டும்தான் பெட்லேருந்து எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. டைம் பார்த்தா டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாமு, அதை மறந்துட்டு கூட தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவசரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறீங்க. போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க. பார்த்தா சுகா உங்களுக்கு பக்கத்தில் தான் உட்காந்து எழுதிட்டுருக்கான். அவனை பார்த்து சிரிக்கிறீங்க, அவனும் உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஸோ எக்ஸாம்லாம் அப்படியே ஓவர் ஆகுது. நீங்கள் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிப்பீங்க, அடிக்கடி இந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் 2 பேரும் இன்னும் லவ்வெல்லாம் சொல்லிக்கல. ஸோ ரிசல்ட் டே வருது. பார்த்தா சுகா 90%க்கு மேலே எடுத்துட்டான். நீங்கள் செம்ம ஹாப்பி. நீங்கள் 80 மேலே எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு டூரிசம் படிக்கணும், வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதை படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. உங்கள் வீட்லேயும் சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. உங்கள் கூடவே பெரியும் படிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அப்படியே சுகா கிட்டே கேட்குறீங்க. பார்த்தா சுகாக்கு யூகேல டென்டல் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ சுகா கிளம்பி போகிறதுக்கு இருக்காரு. நீங்கள் ஏர்போர்ட்டில் வழி அனுப்பி வைக்கிறீங்க. 2 பேரும் லாஸ்ட்டாக பார்த்துக்கிறீங்க. இப்போ வரைக்கும் உங்கள் லவ்வை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணிக்கவே இல்லை. அப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகுது. 2 பேரும் டச்சில் தான் இருக்கீங்க. ஆனால் ஃபோன் பண்ணிக்கிறீங்க, பேசுகிறீங்க, பட் இன்னும் லவ்வெல்லாம் சொல்லிக்கல. ஒரு நாள் சுகா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வராங்க. நீங்கள் எப்போதும் போல தான் சுகா கிட்டே இருக்கீங்க. பட் சுகாவோட பிஹேவியரில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னமோ உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் பெருசாக காட்டிக்கல. அட்லீஸ்ட் கிஸ்ஸாவது பண்ணுவாங்களான்னு பார்க்குறீங்க. பட் அதுவும் இல்லை. கிளம்பி திரும்பியும் போயிடுறாங்க. நீங்கள் அவ்வளோதான் வெக்ஸ் ஆகிடுறீங்க பயங்கரமாக.
சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் யோசிக்க வேண்டாம், ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு சுகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கீங்க. அப்போது உங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் டூர் போகிறாங்க யூகேக்கு. சரி போய் சுகாவை சர்ப்ரைஸாக மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் யூகே போயிட்டீங்க. அங்கே போய் எப்படியோ சுகா அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போனால் சுகாவோட ரூம் டோரை ஒரு பொண்ணு ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டீங்க. இது சுகாவோட வீடு தானே? சாரி, மின்யூங்கி. ஆமாம், மின்யூங்கியோட வீடு தான். சொல்லுங்கள். நான் யூங்கியோட ஸ்கூல்மேட் வையன். யூகே வந்தேன், அதான் அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவர் இருக்காரா? இல்லை, யூங்கி இப்போ தான் கிளம்பி கிளினிக் போனான். நீங்கள் வேணால் கிளினிக்கில் போய் பார்க்குறீங்களா? ஓகே. நீங்கள்? நான் யூங்கியோட ஒய்ஃப் நான்சி. ஒய்ஃபா? ஆமாம். சாரி, உங்கள் யாரையும் இன்வைட் பண்ணல கல்யாணத்துக்கு. எங்கள் வெட்டிங்கே கொஞ்சம் அவசர அவசரமாக நடந்துச்சு. நீங்கள் யூங்கியை போய் பாருங்கள், நான் அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் அட்ரஸை வாங்கிட்டு நேராக கிளினிக் தான் போகிறீங்க. போய் பார்த்தா சுகா ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பேஷண்ட் மாதிரியே உள்ளே போய் உட்காடுறீங்க. சுகா அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாக உட்காந்துட்ருக்கான். அப்போ சுகா உங்ககிட்ட, வயன் நீ எப்படி இங்கே வரமாட்டேன்னு நினச்சிங்களா யூங்கி? இல்லை வா. எப்போ வந்த? காலையில் தான் வந்தேன். வீட்டுக்கு போனேன். உங்கள் ஒய்ஃப் நான்சியை பார்த்தேன், அழகாக இருக்காங்க. சாரி வயன், யாரையுமே இன்வைட் பண்ண முடியல வெட்டிங்க்கு. அது ஒரு பெரிய கதை, நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன். பெரி எப்படி இருக்கா? அம்மா அப்பா ஜெய்ஹோப்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்க யூங்கி. நீங்கள் தான் ஆளே மாறிட்டீங்க. போன டைம் உங்கள் பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் தான் முட்டாள்தனமாக எடுத்துட்டேன். சாரி யோங்கி, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் குறுக்க வர மாட்டேன். ஏய் பூனைக்குட்டி, உனக்கு எதுவுமே தெரியாது. இல்லை, என்னை இனிமேல் அப்படி கூப்பிடாதீங்க. சாரி யோங்கி, இனிமேல் நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் நினச்சி வந்தேன். எனக்கே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஐம் சாரி அப்படின்ட்டு வெளியே போயிடுறீங்க. யூங்கி பின்னாடியே ஓடி வரான். பட் நீங்கள் காதில் வாங்குற மாதிரி இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஒரு கேப் ஏறி போயிடுறீங்க. ரூமில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. அப்போ பெரிக்கு கால் பண்ணி, பெரி என்னாச்சு, ஏன் அழுவுற? யூங்கிக்கு யூங்கிக்கு என்ன? அவரை பார்க்க தானே இப்போ போனேன். சர்ப்ரைஸ் பண்ணியா? சர்ப்ரைஸ் ஆனாரா? சர்ப்ரைஸா? நான் தான் சர்ப்ரைஸ் ஆனேன் பெரி. யூகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பெரி. அவர் ஒய்ஃப் பேரு நான்சி. இங்கே யூகேல அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க பெரி. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 months ஆகுதான் பெரி. லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட அவர் எதுவும் சொல்லலை. பெரி, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் யூகியை லவ் பண்ண பெரி. எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு பெரி. அன்றைக்கு உனக்கு கால் பண்ணி 80% மார்க் எடுத்தால் போதும், ஸ்கூல்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி டாக்டர் படிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு லெட்டர் வந்ததில்ல? ஆமாம், அன்னைக்கு தான் பெரி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரி. வந்து பார்த்தா அவர் வாழ்ந்துட்டுருக்காரு ஒரு பொண்ணு கூட. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலடி. என்ன வயன்னு சொல்கிற? உனக்கும் யூங்கிக்கும் என்னடி லவ்வா? நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம், ஃப்ரெண்டுன்னு தானே நினச்சேன். எப்படி நீ லவ் பண்ண அவரை? பெரி, உனக்கு அது தெரியாது பெரி. பட் ஐ லவ் ஹிம். சரி அழுகாத. நீ இனிமேல் அங்கே இருக்க வேண்டாம், அது நல்லதும் இல்லை. நீ கிளம்பி வா. நான் வேணா வரட்டுமா? வந்தவன் அழைச்சிட்டு போட்டுமா? வேணா, நான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன், வந்துடுறேன். சரி, நீ வந்துட்டு வீட்டுக்கு வா, பேசலாம், சரியா? சரிடி. முதல்ல எல்லாத்துக்கும் இப்படி அழுகிறது நிறுத்து. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விடு. சரி, நான் வந்து பேசுகிறேன். சரி, ஓகே அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் ஊருக்கு கிளம்பி போகிறீங்க. சாரிப்பா, கொஞ்சம் லென்த் அதிகமாகிடுச்சு. நம்ம இதை 2 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் BTSFF Island. வரட்டா.